கிளுகிழுப்பா ஒரு கதை சொல்லுமா அந்த குளிருக்கு? நல்ல கதையா சொல்லுமா. ஒரே ஒரு கதை இருக்கு, அவருக்குன்னே ஒதுக்கப்பட்ட கதை. அவருக்கு இந்த கதை சொன்னாதான் ஏன் மனசு திருப்தியா ஐயா. இதே மாதிரிதான் ஒரு சாமியார் இருந்தாராம். இதே மாதிரி இதே மாதிரி நம்ம கூடத்துல ஒரு சாமியார் இருந்தார். ரொம்ப எல்லாம் தெரிஞ்சனும் மண்டக்கணவனுக்கு இந்த சாமியார் இவன் என்ன செஞ்சிருக்கான், எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டு கடைசியில நம்ம ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டான். இப்படி வரணும். ஆமா, பக்கத்துல ஒரு ஆத்த ஒரு அம்மாவோ ஆத்தோ போதும் வச்சுக்கோங்களேன். இந்த சாமியாருக்கு ராமாயணம் தெரியுமா, புராணம் தெரியுமா, இதிகாசம் தெரியுமா, ஐம்பெருங்காப்பியம் தெரியுமா, திருக்குறள் தெரியுமா, எல்லாம் தெரியும். 2 மட்டும் சொல்லிட்டு அப்புறம் தெரியாது அந்த சாமியாருக்கு. அப்ப அந்த சாமியார் என்ன செய்றாரு, இப்படி ஆத்தங்கர ஓரம் போகும்போது ஆத்துல நல்லா தண்ணி போய்கிட்டு இருக்குங்க. தண்ணி எந்த தண்ணி? ஆத்து தண்ணி. ஆமா, நீங்க வேலைக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்காதீங்க. அப்ப ஆத்து தண்ணி போகும்போது முனிவர் சாமி பாக்குறாரு, என்னடா அக்கறைக்கு போனோம் ஆத்துல தண்ணி போதே என்னடா செய்யறது. அப்ப ஒரு சின்ன பையன் ஒரு ஓடத்தை வச்சுட்டு நின்றானா. அப்ப இந்த சாமி பாக்குறாரு, ஏண்டா தம்பி நீ அக்கறையில கொண்டு போய் விட்டுறியான்னு கேட்டாரா அந்த சாமி. அப்ப கேட்டோன்னே இந்த சின்ன பையன் சொன்னானா, ஐயா நீங்க எவ்வளவு பெரிய சாமியாரு, என்னோட ஓடத்துல வரணும்னு நினைக்கிறீங்க, சரி சாமி ஓடத்துல ஏறிக்கங்க, உங்களை கொண்டு போய் அக்கறையில பத்திரமா கொண்டு போய் விட்டுறேன்னு இந்த சின்ன பையன் சொன்னானாங்க. இந்த சாமியாரு நல்ல ஊர் சோத்த புறான்னு வச்சுவிட்டு இவனுக்கு உடம்புல கொழுப்பு வைக்கல, வாயில கொழுப்பு நிறைய வச்சு. உடம்பு கொழுப்பு கிடையாது, வாய் கொழுப்பு நிறையவே இருக்கு இவனுக்கு. இவன் என்ன செய்யறாங்க, ஊர் சோத்த புறா தின்னுட்டு அந்த சின்ன பையன் கேக்குறாயா, ஏண்டா தம்பி இப்படி ஓடத்தை ஓட்டுறிய, ஏன் நீ படிச்சிருக்கலாம்ல, ஏன் படிக்கலையா நீ அப்படின்னு கேட்டிருக்கேன். அந்த பையன் சொல்லிக்க, ஐயா நான் அந்த பிள்ளை, என்ன படிக்க வைக்க ஆளும்ல, ஓடத்தை ஓட்டி நான் பொழப்பு நடத்துறேன் அப்படின்னு இருக்கேன். சரிடா தம்பி, உனக்கு ராமாயண மகாபாரதம் தெரியுமாடா, முழுமையா தெரியுமாடா? ஏய் நீ